உலகத் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். விஷ் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் 2வது நாள் அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம காலையில் பார்க்கக்கூடியது ட்ரெயின் ப்ராப்ளம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோடைய அடுத்த ஸ்டேஜ். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அப்படின்னு நேற்று பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ட்ரெயின் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப கஷ்டம்னு நினைக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தை இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக அச்சா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி மாற்றிடலாம். சரிங்களா, வாங்க கிளாஸுக்கு போயிடலாம். முதல்ல அந்த ட்ரெயின் ப்ராப்ளத்துக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாலாம் ஒன்று தான். ஸோ நம்ம நேற்று பார்த்தது மாதிரி ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சில விஷயத்தை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, பக்கவாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே நேரத்தில் ஸ்பீடை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸ்க்கு மாற்ற 5/18. போன நேற்று நம்ம போட்ட ப்ராப்ளத்தில் இது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ட்ரெயின் ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதே நேரத்தில் மீட்டர் பர் செகண்ட்ஸ்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாற்ற 18/5 தெரியும். இப்போ இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, இதில் ஒரு 4 விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் அந்த 4 விஷயம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த ட்ரெயினில் மொத்தம் 4 டைப் தான் இருக்குது. நல்லா அனலைஸ் பண்ணி போனோம் அப்படின்னா மொத்தம் 4 டைப். இந்த 4 டைப்பை புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கு இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தில் அந்த ட்ரெயினோட நீளம் தான் டிஸ்டன்ஸே. இப்போ ஒரு ரயிலானது ஒரு மரத்தையோ இல்லை ஒரு கம்பம், ஒரு போல், ஒரு மரம், ஒரு கம்பம், இல்லை நின்று கொண்டு இருக்கும் மனிதனை கடக்குது அப்படின்னாலே அங்கே டிஸ்டன்ஸ் வேறு எதுவுமே கிடையாது, ட்ரெயினோட லென்த்து தான். ட்ரெயினோட லென்த்து எப்போதுமே மீட்டரில் தான் கொடுப்பாங்க மேக்சிமம். அப்போ இந்த ட்ரெயினோட லென்த்து தான் இங்கே டிஸ்டன்ஸ், மறந்துடவே கூடாது. அப்போ ஒரு ரயிலானது ஒரு மரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, இல்லை ஒரு ரயிலானது ஒரு கம்பத்தை கடக்குதுனாலே அந்த ரயிலின் நீளம் தான் என்னது ஸோ டிஸ்டன்ஸு. அதே நேரத்தில் ரயிலோட வேகம் எப்போதுமே கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்பீடு எப்போதுமே எதில் தான் இருக்கும், ட்ரெயினில் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் எப்போதுமே மீட்டரில் தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றியே ஆகணும். அப்போ நம்மளுக்கு எப்போதுமே ஸ்பீடு ஈக்குவல் டு இன்ட்டு 5/18 போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே போடணும் ட்ரெயின் ப்ராப்ளத்தில். ஏன், ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருப்பாங்க, அதை மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றி ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை போட்டு கீழே செகண்ட்ஸில் தான் கிடக்கும். மணி நேரங்கன்னா ஆகாது ட்ரெயின் கிடக்க. அப்போ ஒரு மரத்தை எத்தனை செகண்ட்ஸில் கிடக்குது. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது அப்போ 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது சரிங்களா, 50 கிலோமீட்டர் பர் ஹவரில் கடக்குமேயானால் அப்போ 50 இன்ட்டு 5/18 ஈக்குவல் டு 150. ஒரு கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாதது எஸ்ஸு. அப்போ இந்த ட்ரெயின் ப்ராப்ளத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ட்ரெயினோட ஸ்பீடு தான் ஸ்பீடு, ட்ரெயினோட லென்த்து தான் டிஸ்டன்ஸு. அது ஒரு கம்பத்தையோ இல்லை ஒரு மரத்தையோ கடக்குது அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா போட போகிறீங்க, 5/18 போட போகிறீங்க. டிஸ்டன்ஸுக்கு பதிலாக ட்ரெயினோட லென்த்து அண்ட் தென் அதோட ஸ்பீடு தான் ஸ்பீடு 5/18 போட்டுறணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சம்முக்கு என்ன சார் ஆன்சர் வரும்னா 150 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 5/18 ஈக்குவல் டு இது எவ்வளவு, இதோட இது ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர் சொன்னேன்னா சாரி. அப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 5/18 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமேயானால் ஒரு கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாதது எஸ்ஸு. இதுவே 8 வினாடிகளில் ஒரு கம்பத்தையோ மரத்தையோ 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்தால் அந்த ரயிலின் தொலைவு, அந்த ரயிலின் நீளம் என்னன்னு கேட்கலாம். கான்செப்ட் புரியுதா? எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நினைக்கிறீங்க? ஸோ 5க்கு 5, இதை 5ஆல் அடித்தா 3, 30, 0க்கு 0. அப்போ எஸ் ஈக்குவல் டு இங்கே வரும். அப்போ 15/18 வரும். ஆன்சர் என்ன வருதோ அதான் ஆன்சர் செகண்ட்ஸில் வருது. கான்செப்ட் இவ்வளோ தான். அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்கே ஒரு ரயிலு ஒரு கம்பத்தை கடக்கும், ஒரு மரத்தை கடக்கும். சரி, மரம் இல்லாமல் இது ஒரு ஃப்ரிட்ஜாக இருந்தால்
சார் நல்லா கவனிச்சுக்கோங்க, மொத்தம் 4 டைப்பில் ஒரு டைப் என்னன்னா ஸ்டாண்டிங்கு, நாட் மூவபிள் ஒரு ஆப்ஜெக்டை ட்ரெயின் கடந்தா என்ன ஆகும், மொத்தம் 2 டைப். அதில் நாட் மூவபிள்னா என்ன சார் அர்த்தம், அது நகராத ஒரு பொருள். அப்போ நகராத பொருள் அப்படின்னாலே மொத்தமே 2 டைப் தான். தெரியுதா, மொத்தமே 2 டைப் தான். ஒன்று மரம், இன்னொன்று பிரிட்ஜு. பிரிட்ஜு பிளாட்ஃபார்ம் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதில் என்னன்னா இதில் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரயிலோட நீளம் மட்டும்தான். ஏன்னா மரத்துக்கு நீளம் கிடையாது, ஒரு கம்பத்துக்கு நீளம் கிடையாது. உடனே சார் இது இத்தனை இன்ச்சில் இருக்குல்ல சார், இத்தனை அதை எடுத்துக்க கூடாது. அப்போ ஒரு மரமோ ஒரு கம்பமோ இருந்தால் அதை நீங்கள் டிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஒரு பிளாட்ஃபார்மு இல்லை நின்று கொண்டு இருக்கும் இன்னொரு ரயில், நின்று கொண்டு இருக்கும் இன்னொரு ரயிலை ஒரு ரயில் கிடக்குதுன்னா அந்த நின்று கொண்டு இருக்கும் ரயிலை நீங்கள் நடைமேடை மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான், ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான். புரியுதா? ஆனால் அங்கே லென்த்துங்கிறது டிஸ்டன்ஸுங்கிறது இதோடைய லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த்து. அப்போ என்ன சொல்ல வரேன்னா டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். அதுதான், அதாவது எதோட டிஸ்டன்ஸு, பிரிட்ஜுக்கு டிஸ்டன்ஸ் இருந்திருந்தா நடைமேடை இருந்திருந்தா அதோடைய லென்த்தையும் நீங்கள் தூக்கி எதோட ஆட் பண்ணணும், டிஸ்டன்ஸோட ஆட் பண்ணணும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீளம் கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த நீளத்தையும் ரயிலோட நீளத்தையும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸை வச்சுக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ்னாலே 2 இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிடணும். கம்பமோ இல்லை மனிதன் நின்று கொண்டு இருக்கும் மனிதன் இல்லை போஸ்ட் கம்பம் இல்லை மரம் இருந்தால் அதுக்கு நீளம் கிடையாது. அப்போ ட்ரெயினோட நீளம் தான் டிஸ்டன்ஸு. ஆனால் பிரிட்ஜு இல்லை நடைமேடை இருந்தால் 2யும் ஆட் பண்ணி டிஸ்டன்ஸ்னு போடணும். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த்து. மறந்துடாதீங்க. புரியுதா இல்லையா சார்? புரியுதா இல்லையா சார்? இப்ப இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சூப்பரா கேட்கலாம். எப்படி கேட்கலாம் சார், 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது ஓகேங்களா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சுக்கலாம், இல்ல 80 கிலோமீட்டர் பர் ஹவர், இல்லை 180 வச்சுக்குவோம், அடிக்க ஈஸியாக இருக்கும். 180 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் ஒரு ரயிலானது இங்கே 130 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு நடைமேடையை இல்லை ஒரு 130 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பிரிட்ஜை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? திரும்பவும் சொல்றேன் கொஸ்டின். 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 180 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் பொழுது அது 130 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 2யும் பிளஸ் பண்ணிடணும். இங்க பிளஸ் பண்ண வேணாம், ஏன்னா இங்க நீளம் கிடையாது. இங்க பிளஸ் பண்ணிருங்க, 2யும் பிளஸ் பண்ணா 280 மீட்டர் நீளம். 2யும் ஆட் பண்ணிட்டேன். எது 180 5/18 280 டிவைடட் பை தெரியாதது எக்ஸ். 18க்கு 18 அடிச்சா 10ன்னு வரும், 0க்கு 0 அடிக்கலாம். அப்போ எஸ் ஈக்குவல் டு 28 டிவைடட் பை 5 செகண்ட்ஸ். நானா நம்பர் போட்டேங்க, கோச்சிக்காதீங்க, பாயிண்ட்ல கூட வரலாம். இப்போ இதே விஷயத்தை வேற எப்படி சொல்லலாம், 6 வினாடிகளில் 150 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 180 கிலோமீட்டர் பர் வேகத்தில் செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொலைவு கொண்ட ஒரு பிரிட்ஜை கடக்குமேயானால் அந்த பிரிட்ஜின் நீளம் என்ன? அந்த பிரிட்ஜின் நீளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 180 கிலோமீட்டர் பர் ஹவர் 5/18. 180 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது ஒரு பிரிட்ஜை தானே கிடக்குது. இதோட நீளம் என்ன சொன்னீங்க, 150 சொன்னீங்களா? 150 பிரிட்ஜுனாலே அதோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் தான் தெரியாது, எத்தனை செகண்ட்ஸில் போகுது, ஸோ ஒரு 8 செகண்ட்ஸில் போகுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணணும், எப்போதும் போல அடிச்சிடணும். 18க்கு 18 10, இதையும் அடிச்சு வச்சிடாதீங்க, இது கூட்டல் இருக்கும்போது அடிக்கக்கூடாது. 8 இங்கே போகும். அப்போ 15 × 8 ஈக்குவல் டு 150 ப்ளஸ் எக்ஸ். ஸோ 15 × 8 8 40 மீதம் 4. ஸோ இது என்ன வரும், சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் வரும், 180 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 180 ஈக்குவல் டு 150 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 180 180 போச்சுன்னா 30 மீட்டர். இவ்வளோதான் அந்த டைப்பு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ ஒரு ரயிலானது ஒரு கம்பத்தை கடந்தா அதை பற்றி கவலை கிடையாது, ரயிலோட நீளம் தான் அதோட டிஸ்டன்ஸு, அதோட ஸ்பீடு தான் அதோட ஸ்பீடு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒருவேளை அந்த ரயிலானது எதை கிடக்குது, ஒரு பிரிட்ஜை கிடக்குது, நடைமேடை கிடக்குதுன்னா 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி விட்டுறீங்க.
சார் ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்க சார். இப்ப இதுவே 2 ஸ்பீடு, டபுள் ஸ்பீடு, ஒன்னு இல்ல 2 டபுள் ஸ்பீடு. டபுள் ஸ்பீடு இருந்தா, திரும்பவும் சொல்றேன், டபுள் ஸ்பீடுனா 2 ரயில்கள். இப்ப இந்த ரயிலை நம்ம வச்சுக்குவோம், இந்த ரயில் இன்னொரு ரயில் கூட ஒரே டைரக்ஷன்ல போகலாம், இல்ல இதே ரயில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரலாம். ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ், 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும். 2 வெவ்வேறு ரயில்களின் நீளத்தை 2 ஆட் பண்ணணும், அதுதான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் நீளம். 2 நீளம் இருந்தால் 2 நீளத்தையும் ஆட் பண்ணிடணும். அது பிரிட்ஜா இருந்தா என்ன, ரயிலா இருந்தா என்ன, ஓகேவா? அது பிரச்சனையே இல்லை. ஆனால் இங்கே ஸ்பீடு தான் மாறும். அங்கே எத்தனை ஸ்பீடு? ஒரு ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு இன்ட்டு 5/18 போட்டுருவோம். ஆனால் இங்கே 2 ஸ்பீடு இருக்கு. அப்போ இந்த 2 ஸ்பீடை நீங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் தான். அந்த ஓவரால் ஸ்பீடை என்னன்னு எடுத்துக்கிறது சார்? இப்போ சொல்றாங்க 180 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் 150 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும் செல்லும் இரு ரயிலானது ஒரே திசையை நோக்கி சென்றால், எப்படியே 180 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானது 150 மீட்டர் நீளம் கொண்ட, சாரி 150 சாரி ஸ்பீடு 180 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் செல்லும் ஒரு ரயிலானது 150 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் ஒரு ரயிலானது, இதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுக்கு ஒரு 50 மீட்டர், இதுக்கு ஒரு 30 மீட்டர்னு கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப 50 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலின் வேகமானது 180 கிலோமீட்டர் பர் ஹவர் எனில், மற்றும் 30 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயிலானின் வேகமானது 150 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் பொழுது எப்பொழுது ஒன்றை சந்திக்கும், அதை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 2 டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, கண்ணு முடிக்கிட்டு ஆட் பண்ணிருங்க. டிஸ்டன்ஸ் 2ஐயும் ஆட் பண்ணணும். அது பிரிட்ஜா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஆட் பண்ணிட்டு இதையும் ஆட் பண்ணிட்டு 80 மீட்டர், சின்ன ரயில் போல. சரி, இப்ப ஸ்பீடு என்ன சார் பண்றது? ஒரு ஸ்பீடு தானே இருக்கு. ஓவரால் ஸ்பீடுனா சேம் டைரக்ஷனா இருந்தா மைனஸ் பண்ணணும். எப்படி? 180ல இருந்து 150 மைனஸ் பண்ணணும். அப்ப ஓவரால் என்ன? 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன சார்? 30ன்னு எடுத்துக்கணும். அப்ப 30 5/18 ஈக்குவல் டு, அதை 2ஐயும் ஆட் பண்ணா ஒரு 80 தெரியாதது செகண்ட்ஸ். சார் இந்த 30 எப்படி இருந்துச்சு? மைனஸ் பண்றேன். ஏன் மைனஸ் பண்றேன்? ஒரே டைரக்ஷன். ஒருவேளை ஆப்போசிட் டைரக்ஷன் வந்தா 2 ஸ்பீடையும் பிளஸ் பண்ணணும். இது ஒரு 180, இது ஒரு 180. அப்ப 2ஐயும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அப்ப என்ன வரும்? 0 8 5 எவ்வளவு? 13 மிச்சம் 1 330. 330 இன்ட்டு 5/18 ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணி போட்டுறணும். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப டிஸ்டன்ஸ் இருந்தா ஆட் பண்றீங்க, ஸ்பீடு ஒரே ஸ்பீட ஒரே டைரக்ஷனா இருந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் தான் பிளஸ் பண்ணணும். கிளியர்? இப்ப இந்த இடத்துல ஒரு ரயிலை நம்ம கில்லி ஆதி படம் விஜய் சார் மாதிரி ரயிலை நோக்கி ஓடுறாங்க. ஒருத்தர் ரயிலை நோக்கி ஓடலாம். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ரயிலை நோக்கி ஓடுறாருன்னா ஆப்போசிட், அப்ப ஸ்பீடு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அது நபராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நபர் ரயில் போகும் திசையிலேயே ஓடுறாரு, அப்பயுமே நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பீடை என்ன பண்ணணும்? ஒரே திசை அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன், நம்ம அடிப்போம்டா, நம்ம ட்ரெயினை இடிச்சிருவோம்னு நேருக்கு நேரம் வந்தா பிளஸ். 2 ஸ்பீடையும் பிளஸ் பண்ணணும். மறந்துடக்கூடாது. 2 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கணும், இல்ல 2 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கணும். அவங்க மனிதன் கொடுக்கும்போது மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப கிலோமீட்டர் பர் மீட்டர் பர் செகண்ட்ஸ் மாத்தி 2மே என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா வருதா? பிளஸ் பண்ணிக்கோங்க. இங்க என்ன? டிஸ்டன்ஸ் ஒண்ணுதான், ஏன்னா மனிதனுக்கு நீளம் கிடையாது. அதே தான் இந்த 4 தாங்க. இந்த 4 வச்சு தான் அவங்க ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ட்ரெயின் லென்த் இஃப் இன் கேஸ் அவைலபிள் பிரிட்ஜ் லென்த். ஒருவேளை பிரிட்ஜ் லென்த் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ். இங்க ஸ்பீடு சம் எப்போ சம் பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷனா சம் பண்ணணும். இதுவே சேம் டைரக்ஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதா? சமூக போயிடலாமா? ஒரு 20 கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன், பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக எக்ஸசைஸ்ன்னு தனியாக போடாமல் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேருக்கு சார் 3வது எக்ஸசைஸில் 5வது ப்ராப்ளம் புரியல, 4வது எக்ஸசைஸில் 3வது ப்ராப்ளம் புரியலைங்கிறீங்க. அதனால ஓவராலாக கவுண்ட் போட்டாச்சு. ஒரு சம் பார்த்துட்டு அந்த சம் நீங்கள் எல்லாம் போடுறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவேன். உங்கள் போடுறதுக்கு எதெல்லாம் விட்டீங்களோ அந்த நம்பர்லாம் நீங்கள் போடணும்னு அர்த்தம். ஓகேவா? பார்த்துடலாமா? ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம்.
எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களுக்கு புரிய வச்சுட்டா நான் முடிஞ்சு போச்சு. மொத்தத்தில் நான் 2 டைப் தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். ஒன்று சிங்கிள் ஸ்பீட், இன்னொன்று டபுள் ஸ்பீட். சிங்கிள் ஸ்பீட்னா ஒரே ஒரு வேகத்தை மட்டும். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு ரயிலானது 9 வினாடிகளில் ஒரு கம்பத்தை கடக்குது. கம்பம், அப்போ ட்ரெயின் இங்கே ஒரே ஒன்று தான். அப்போ ஈக்குவல் டு அவங்க ட்ரெயினோட நீளம் கேட்குறாங்க. ட்ரெயினோட லென்த்து தெரியாது. அப்போ ட்ரெயினோட லென்த்து தெரியாது. எத்தனை செகண்ட்ஸில் கிடக்குது? 9 செகண்ட்ஸில் கிடக்குது. எத்தனை கிலோமீட்டர் பவர்? 60 இன்ட்டு 5/18 போட்டே ஆகணும். ஏன் சார் போடணும்? ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் பார்த்தீங்க. 9 9 2 18 2 2 2 6 30 15 150 மீட்டர். 150 மீட்டர் அதான் சொன்னேனே. பார்க்க மட்டும்தான் இது. இங்க பாருங்களேன், 130 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 360 மீட்டர் நீளம் கொண்டா. நல்லா கொஞ்சங்க மீட்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சில சமயம் ட்விஸ்டா 0.5 கிலோமீட்டர் 0.5 கிலோமீட்டர் நீளம்ன்றுவாங்க. அப்ப இங்க 5/18 போட தேவையில்லை. ஏன்? இதுவும் கிலோமீட்டர். ஆனா வர்ற ஆன்சர் இதில் வரும், ஹவர்ஸ்ல வரும். கரெக்டு தானே சார்? புரியுதுல்ல? ஓகே தானே? ஓகே தான். 360 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க எத்தனை எனில் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? 360 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 12 வினாடிகள் ஆகும். ஃபுல் ஸ்டாப், முடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது எதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. இது எத்தனை இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. அப்ப மீட்டர் பர் செகண்ட்ஸ் நமக்கு ஆன்சர் வந்துடும். மீட்டர் பர் செகண்ட்ஸ் எப்படி வரும்? 1 12 12 3 12. அப்ப S is equal to 30 மீட்டர் பர் செகண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீட் கண்டுபிடிச்சு. இப்ப அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க. கடக்கும். இப்ப 900 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப அடுத்த ஃபுல் ஸ்டாப். இஃப் கேஸ் இது கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னது? 30 மீட்டர் பர் செகண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் மீட்டர் பர் செகண்ட்ஸ். அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸ் இருக்கட்டும், தாராளமாக இருக்கட்டும். ஈக்குவல் டு நடைமேடையை கடக்கணுமா? எந்த ரயில் கடக்கணுமா? இந்த ரயில் தான் கடக்கணுமா? நடைமேடையை கடக்கணும்னா 2ஐயும் ஆட் பண்ணணும். நான் சொல்லிட்டே, லென்த் 2 இருந்து ஆட் பண்ணணும். இது ஒரு 360, இது ஒரு 900. 900 + 360 ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ என்ன வரும்? 1260. அப்ப 1260 எவ்வளவு நேரத்தில் கடக்கும்? தெரியாதது எஸ். இங்க 5/18 போட தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இருக்கிறது மீட்டர் பர் செகண்ட்ஸ். நீங்க ஆர்வ கோளாறுல இது ஆன்சர் கண்டுபிடிச்சு திரும்ப கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்ஸ் நான் மாத்த போறேன் பாரு, சார் சொல்லி கொடுத்தாரு பாரு அப்படின்னு 5/18 போட்டு வச்சிடாதீங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இது மீட்டர் செகண்ட்ஸ். ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டேன். மீட்டர் பர் செகண்ட்ஸ்லேயே வந்துருச்சு. அதை இங்கே போட்டாச்சு. அவ்வளோதான். எஸ் இங்கே போகும், 30 இங்கே போகும். அப்போ எஸ் இஸ் நத்திங் பட் 0க்கு 0. இங்கே என்ன வரும்? அடிச்சு கொடுத்தா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஆன்சர் வராமலாம் போகாது, கவலைப்படாதீங்க. 1 3 3 4 3 12 2 3 42 வினாடிகள். புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அடுத்த சம். நீங்க போட சொன்னா நான் போட்டுருங்க. நீங்க போட்டுடணும். 90 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் ஓடும் 90 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஓடும் 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலம். இது உங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைப். நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டாச்சு. அடுத்து 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் இயங்குகிறது. அது 13 வினாடிகளில் ஒரு பாலத்தை கடக்குமே. ஆனால் சார் ஒரு பாலத்தை கடக்குது சார், பாலத்தோட டிஸ்டன்ஸ் கொடுக்கல சார் அந்த பைபிளையே. அப்ப பாலத்தோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்னதுன்னு வச்சுக்குவோம்? பாலத்தை நம்ம பிரிட்ஜ்னு வச்சுக்குவோம். ஆனா இதோட லென்த் தெரியும் சார், 150. ஏன்னா இது ரெண்டையும் கடக்கணும்னா ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணும் சார். ஈக்குவல் டு 72 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க சார். அப்ப 5/18 போட்டாகணும் சார். போட்டேன் சார். எத்தனை செகண்ட்ஸ்ல கடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். 13 செகண்ட் சார். 13 போட்டாச்சு சார். இதை மட்டும் ஃபார்ம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவனே கொடுத்துட்டான், டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் தான் கேட்கறான். பிரிட்ஜை கடக்கிறதுக்கு தான் ஆகும் காலம். பிரிட்ஜை எவ்வளவு நேரத்தில் கிடக்கும்? அதுதான் 13. பிரிட்ஜை கடக்கிறதுனால தான் பிரிட்ஜை ஆட் பண்றீங்க. நான் சொல்றது புரியுதா? பிரிட்ஜை பிளஸ் போட்டாச்சு. இங்க 72 அடிச்சு கொடுத்து ஆன்சர் வந்துடும். இதையும் அடிச்சு வச்சிடாதீங்க. இந்த பிளஸ்ன்னு ஒன்று இருந்தா அடிச்செல்லாம் வச்சிடாதீங்க. ஷார்ட்கட்ல போடுறேங்கிற பேர் வழியில. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிச்சிருவோம். சரிங்களா? இது என்ன வரும்? 3 வருமா? 4 வரும். 4 8 32. ஓகேங்களா? 4 வரும். 4 அப்போ 20. அப்போ 13 × 20 அப்போ 260. அப்போ 260 = 150 + B. தெரியுதோ?
அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 260 மைனஸ் 150. ஆன்சர் 110. ஆன்சர் 110 மீட்டர்ஸ். கான்செப்ட் புரியுதுல? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி புரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக இன்னொரு டைம் சொல்லித்தரோம். சரிங்களா? ஈஸி தான். 240 மீட்டர் நீளமுள்ள ரயில் ஒரு கம்பத்தை 24 வினாடிகளில் கடந்து செல்கிறது. முடிஞ்சு போச்சு. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஸ்பீடை கண்டுபிடிச்சிடணும். நான் அப்போ ஃபர்ஸ்ட் 2வது டைப் இது நீங்கள் தான் போட போறீங்க. 240 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயில் 24 வினாடிகள் கிடைக்கிறது. அப்போ டிவைடட் பை போட்டு மீட்டர் பசங்களை ஸ்பீடை கண்டுபிடிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் 630 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை எவ்வளோ நேரத்துக்கு கிடக்கும்? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். இதையும் ஆட் பண்ணிடணும், இதையும் ஆட் பண்ணிடணும். இதையும் ஆட் பண்ணால் 890 வரும். சாரி 890 வரும். அப்போ 890 எவ்வளவு செகண்ட்ஸில் கிடக்கும்? இதுதான் போட்டாமே. இப்போ 240 டிவைடட் பை 24. சார் இதை நீங்கள் இதில் போடணுமா சார்? 240 இன்னொரு கம்பத்தை கிடக்கும். ஆமாம் கரெக்டு தான். மீட்டர் பர் செகண்ட்ஸில் தான் இருக்குது. அப்போ 10. அப்போ 10னா ஆன்சர் 89 செகண்ட்ஸில் கிடக்கும். நானே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே, கிளியர் தானே? 130 மீட்டர் நீளமும் மணிக்கு 45 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் செல்லும் ரயிலானது 30 வினாடிகளில் கடக்கும் பாலத்தின் நீளம்னு நீங்கள் தான் போடணும். நீங்கள் தான் போடணும். ஓகேங்களா? 7வது ப்ராப்ளம். ஒரு சரக்கு ரயில் 72 கிலோமீட்டர் ஒரு சரக்கு ரயில் 72 கிலோமீட்டர் பர் ஹவரத்தில் ஓடுகிறது மற்றும் 250 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை 26 வினாடி கலக்கும்னா சரக்கு நீளம் என்ன? எது இல்லையோ அது தெரியாது, எக்ஸ் தான் போட்டுருவீங்க. லென்த்து ஒன்று தெரியல, ஒன்று கொடுத்துருக்குறாங்க. போன சம்மில் அந்த சம்மில் மேடை கேட்டாங்க, அந்த சைடு ரயிலோட நீளம் கேட்குறாங்க. ஒன்று தான் புதுசாக ஒன்றும் இல்லை. 800 மீட்டர் நீளமும் ஒரு ரயில் 800 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 78 கிலோமீட்டர் பர் வேகத்தில் இயங்குகிறது. சுரங்கப்பாதையை 1 நிமிடம் இதெல்லாம் செகண்ட்ஸில் மாற்றிக்கங்க, 60 மாற்றிக்கங்க. 60 கடந்து சென்றால் சுரங்கப்பாதை நீளம் என்ன? அதே தான். சரிங்களா? அதே தான் போட்டுடலாம். 110 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறது. ரயில் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் வந்துட்டான் நம்ம பாத்தி. ஸோ நீளமுள்ள ஒரு ரயில் எந்த நேரத்தில்? ஒரு மனுஷன் வாரானா ஃபர்ஸ்ட் ஒரு ரயில் எதே திசையில் செல்லும், அதாவது ரயில் செல்லும் திசைக்கு எதிர் திசையில். பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, ஆப்போசிட்டா. இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா பாருங்க, கொடுத்துருப்பாங்க. 60 கிலோமீட்டர் வேகத்தில், 6 கிலோமீட்டர் வேகத்தில். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். பாருங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க எதிர் திசையில். ஆப்போசிட்னா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். 60 + 6 66. 2 கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்ற 5/18 போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த மனிதனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது, இங்கே ட்ரெயினோட லென்த்து தான் லென்த்து. அப்போ 110. ஸோ 110 டிவைடட் பை எவ்வளவு நேரத்தில் கிடக்கும்? தெரியாது. இது எஸ். புரியுதா இல்லையா சார்? 11 11 6 11 முடிஞ்சு போச்சு. 1 6 6 3 18 முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ S = 30 டிவைடட் பை 5ன்னு வரும். அடித்தோம்னா 6 5 30, 6 செகண்ட்ஸில் கடந்துரும். கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எதிர் திசையா ப்ளஸ் பண்ணிக்க. அந்த மனிதனோட ஸ்பீடு கேட்குறானா, இங்கே என்ன போட்டுருவீங்க? இப்போ இதே இப்படி கேட்குறாங்க. 110 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது 60 கிலோமீட்டர் பர் வேகத்தில் ஓடுகிறது. ரயில் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை கடப்பதற்கு 6 வினாடிகள் ஆவது என்றால் அந்த மனிதனின் வேகம் என்ன? சூப்பரு. எதிர் திசையிலா 2 ப்ளஸ் பண்ணணும். ஒன்று நமக்கு தெரியும் 60, இன்னொன்று நமக்கு தெரியாதது எக்ஸு. ஸோ ரெண்டுமே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு மாற்றணும். 5/18 அந்த மனிதனுக்கும் நான் கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் வச்சுருக்கேன். அப்படி தான் வைக்க முடியும். ஸோ எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு டிஸ்டன்ஸு? மனிதனுக்கு லென்த்து கிடையாது. அப்போ 110 எவ்வளவு செகண்ட்ஸில் கிடக்குது? 6 செகண்ட்ஸில் கிடக்குது. இப்போ இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. சரிங்களா? அப்போ 6 இங்கே போகும். 6 இது கூட அடிச்சுக்கலாம். 1 6 6 3 6 18 அடிச்சுக்கலாம். இப்போ 3 இங்கே போகும். புரியுதா? அப்போ 60 + x × 5 = 3 அங்கே போனால் 330. 5 அந்த சைடு போகும். 60 + x = அப்போ 330 டிவைடட் பை 5. ஸோ 6 5 30 மிச்சம் 3, திரும்ப 6 5
30. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66 மைனஸ் 60, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. அங்கே எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் நோட்டு போட்டு எழுதிருங்க. பேட்சில் இருக்கிறவங்க டெய்லியும் எனக்கு சென்ட் பண்ணியே ஆகணும். எது சார் சென்ட் பண்ணணும்? கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பார்க்குறீங்களா, அந்த நோட்டை சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ட்ரெயின் 125 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயிலானது ஒரு மனிதனை கடந்து செல்கிறது. ரயில் எந்த திசையில் செல்கிறதோ அதே திசையில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் 10 வினாடிகள் நடக்கிறது எனில் ரயிலின் வேகம். அதே தான் நான் சொன்னது தான். அது மனிதனின் வேகம், இது ரயிலின் வேகம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் போடணும், நான் போடவே மாட்டேன். 2 ரயில்கள் 140 மீட்டர் மற்றும் 160 மீட்டர் நீளம் ரெண்டும் கொடுத்துட்டானா கண்ணு முடிக்கிட்டு ஆட் பண்ணிடுங்க. என்ன வரும்? 300ன்னு வரும். முடிஞ்சு போச்சு. 60 கிலோமீட்டர் பர் ஹவர் மற்றும் 40 கிலோமீட்டர் பர் ஹவர் என்றது எதிரெதிர் திசையில் இணையாக வருகிறது. எதிரெதிர் திசைனா ஆட் பண்ணணும். எதை சார் ஆட் பண்ணணும்? எதிரெதிர் ஸ்பீடை தான் ஆட் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பீடுங்கிறது எப்போதுமே டைரக்ஷனை பொறுத்து மாறும். டிஸ்டன்ஸ் தான் கிடையாது. டிஸ்டன்ஸ் இருந்தாலே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸ்பீடு தான் ஆப்போசிட் டைரக்ஷனாக ப்ளஸ் பண்ணுங்க, சேம் டைரக்ஷனாக மைனஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எதிரெதிர் திசையில் இருக்கிறது. அப்போ 40 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்திலும். அப்போ எதிரெதிர் திசைனா ரெண்டையுமே என்ன பண்ணணும்னு சொன்னேன்? எதிரெதிர் திசை ஆட் பண்ணணும். ஸோ 60 + 40, அப்போ 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ 5/18 ஈக்குவல் டு, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 300. இவங்க என்ன சொல்கிறாங்க? எவ்வளவு நேரத்தை கடக்கும் கேட்குறாங்க. தெரியாதது எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சுக்கலாம். ஸோ இது அந்த சைடு போகும், பாயிண்ட்ல தான் வரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, பாயிண்ட்ல தான் ஆன்சர் இருக்கு. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 18 × 3 டிவைடட் பை 5. அப்போ 18 × 3 என்ன சார் வரும்? 3 × 8 24, மிச்சம் 2 54. அப்போ 54 டிவைடட் பை 5. அப்போ ஆன்சர் 10 புள்ளின்னு வரும். 10.8. ஓகேவா? புரியுதா இல்லையா? கிளியர் தானே? 2 ரயில்கள் ஒவ்வொன்றும் எதிர் திசையில். நீங்கள் தான் போடணும். எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. போட்டாச்சு நம்ம. 120 மீட்டர் வேகம் கொண்ட ஒரு ரயிலானது 80 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில். அதே தான். அதே திசைனா ஒரே திசை. இந்த சம் நான் போடுறேன். 45 கிலோமீட்டர் பர் ஹவர் என்ற வேகத்தில் ஓடும் 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் என்ஜின் அதற்கு முன்னால் 200 மீட்டர் தூரத்தில் ஒரு ரயில் பாதையை 90 கிலோமீட்டர் பர் வேகத்தில். நல்லா கொஞ்சிக்கோங்க. இங்கே 45, இங்கே 9, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்? ஒரே திசை, சேம் டைரக்ஷன். இங்கிலீஷில் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகேங்களா? ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 45ல் 9 போகணும். அப்போ என்ன ஒரு 36 வருமா? 36. அப்போ 36 5/18. இது எத்தனை கிலோமீட்டர்? இது 120, இது 240. டைம் தான் கேட்பாங்க. கீழே பாருங்க, செகண்ட்ஸ் கொடுத்துட்டு டைம் தான் கேட்குறாங்க. டக்குன்னு ஆட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணால் மீட்டர் எப்போதுமே ஆட் தான் பண்ணணும் சொல்லிட்டேன். ஸோ 360 டிவைடட் பை எஸ். 36க்கு 36. பா, ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, எஸ் ஈக்குவல் டு 36 செகண்ட்ஸ். 36 இந்த இருக்கு. கிளியரா? ஓகேவா? அப்போ இந்த சம் போட்டுடலாம். 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில். இதில் பாருங்க, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நீளங்கள் முறையே கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5/18 போடாதீங்க. ஏன்னா அந்த சைடு நீளம் ரெண்டையுமே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே ஆட் பண்ணி இது நீங்கள் போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்க மாட்டீங்களே? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0 ஆட் பண்ணால் 2 கிலோமீட்டர்னு வந்துருச்சு. ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா? எஸ். என்ன திசை? 2 ரயில்களும் எதிரெதிர் திசை. எதிரெதிர் திசைன்னு என்ன அர்த்தம்? ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணணும். இது ஒரு 60, இது ஒரு 90. அப்போ என்ன ஒரு 150 கிலோமீட்டர். அப்போ 180 கிலோமீட்டர் பர் ஹவர் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. தெரியாதது எஸ், ஆனால் வர்றது இப்போ ஹவரில் வருது. ஸோ அதனால் ஹவர் தான் போடணும். ஏன்னா இதுவும் கிலோமீட்டர் பர் ஹவர், இது கிலோமீட்டர். அப்போ ஹவர்ஸ் இஸ் நத்திங் பட் 2 டிவைடட் பை 150. இப்போ இந்த ஹவரை நான் செகண்ட்ஸாக மாற்றணும். ஹவர் செகண்ட்ஸாக மாற்றினா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹவர் இருக்குது, அதை செகண்ட் 1 மணி நேரத்தை ஹவர்ஸா 1 மணி நேரம், அது ஹவர்ஸாக மாற்றினா 60 × 60. அதனால் 60 × 60 போட்டுருங்க, ஆன்சர் வந்துடும். ஹவர்ஸாக செகண்ட்ஸாக மாற்றியாச்சு. ரொம்ப சிம்பிள். ஸோ கிளியராக புரியுதா? அவ்வளோதான். நீங்கள் போட்டு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ இது கிலோமீட்டர் பர் ஹவர், அதுவும் கிலோமீட்டர், வர ஆன்சர் ஹவர், நம்மளுக்கு தேவை செகண்ட்ஸ். ஸோ 60 × 60 போட்டு அடிக்க என்ன கஷ்டப்பட போறீங்க? ஒரு 0க்கு ஒரு 0. இதை 3 ஆல் அடிச்சா என்ன வரும்? 2. இதை 3 ஆல் அடிச்சா 5 வரும். 1 5 5, 12 5 60. முடிஞ்சு போச்சு. 2 4.
48 செகண்ட்ஸ். புரியுதா? கிளியர் தானே? ஒன்றும் புரியாம ஒன்றும் இல்லையே? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின். சமம் நீளம் கொண்ட 2 ரயில். சமம் நீளம் அவங்க கொடுத்துட்டாங்க, அங்கே நீளம் தான் கேட்பாங்க பாருங்க, நான் அடிச்சு சொல்லுவேன். ஒவ்வொரு ரயிலின் நீளம் என்ன? ஒவ்வொரு ரயிலின் நீளம் என்ன? அப்போ அதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ், 2xன்னு வச்சுக்கோங்க. என்னது லென்த்து தெரியாதது 2xன்னு வச்சுக்கோங்க. 2 லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஒரே நீளம் கொடுத்தாங்க 2x, எக்ஸ் என்ன வருதோ அதான் ஆன்சர். இதெல்லாம் உங்களுடைய சம்மு தான், உங்களோட சம்மு தான். இதுவும் நீங்கள் தான் போடணும், சரிங்களா? இதில் முக்கியமானது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடிய ஒரு சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அது பெரிய சம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க கொஸ்டின். 2 ரயில்கள், ஒன்று ஹவாராவில் இருந்து பாட்னாவிற்கும் மற்றொன்று பாட்னாவில் இருந்து ஹவாராவுக்கும் ஒரே நேரத்தில் தொடங்குகிறது. அவர்கள் சந்தித்த பிறகு ரயில்கள் முறையே 9 மணி நேரம் மற்றும் 16 மணி நேரம் கழித்து சந்திக்கிறது எனில், அவங்க இடத்த போய் சேருது எனில் அவற்றின் வேகங்களின் விகிதம். நேற்று பார்த்த அதே தப்பாதான், அதேதான். என்ன சொன்னேன்? ஸ்பீடு அண்டு ஸ்பீடு, 2 ஸ்பீடோட ரேஷியோ பேலன்ஸ். நான் நேற்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கடைசியாக ரொம்ப கஷ்டமானதுன்னு சொன்னோம்ல, ரூட் பி ஈஸ்ட் ரூட் ஏ. அதே தான். அப்போ செகண்ட் இருக்கிறது ரூட் கண்டுபிடிக்கணும், ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் லென்த் எவ்வளவு? 16. அப்போ ரூட் 16 ஈஸ்ட் ரூட் 9, ஆன்சர் 4:3. பாருங்களேன், நேற்று பார்த்தது நம்மளுக்கு எவ்வளோ பயனுள்ள வகையில் இருக்கு. நேற்று பார்த்தா அதே சம 2 காரு சந்திச்சு பேலன்ஸ் நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அதுதான் இங்கே ரயிலுன்னு போட்டிருக்காங்க. ஹவாரா பாட்னான்னு நம்மளை பயமுறுத்தி இருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அடுத்து 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் ரொம்ப ஈஸி, ஆனால் கஷ்டம்னு நம்மளுக்கு தோணும், அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன எடுத்துருக்கோம்னா ரொம்ப ஈஸி, கஷ்டம்னா இல்லை. நீள விகிதம் கொடுத்துருக்காங்க, ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் 5:3 எழுதிக்கிட்டேன். ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 6:5 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? டைம் ரேஷியோ. ஸோ டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அப்போ 5/6 ஈஸ்ட்டு என்னது 3/5. ஸோ இதுதான். நீங்கள் எக்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம், அந்த ரேஷியோ அப்படியே எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 சார் 25 ஈஸ்ட்டு சொன்னால் 6 3 18. அப்போ 25:18, ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழே இது 2 மல்டிப்ளை பண்ணால் 5030, அது தேவையில்லை. மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ரேஷியோவில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 5 5 சார் 25, 6 3 சார் 18, ஆன்சர் 25:18. கிளியரா? அவ்வளோதான். ஸோ ஆக மொத்தம் ட்ரெயின் ப்ராப்ளம் சால்வ். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தோம். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸோடைய அப்கிரேடடாக கருதக்கூடிய ட்ரெயின் ப்ராப்ளத்துலேருந்து கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ட்ரெயின் சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லாமல் எப்படி ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கும்? ஸோ ட்ரெயின் ப்ராப்ளத்தில் இவ்வளோ தான் என்டிபிசிக்கு நீங்கள் படித்தா போதுமானது, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். நாளைக்கு வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம் பார்த்துடலாம். மீண்டும் சந்திக்கிறவங்க விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.